அட் லாஸ்ட் த கிரேட் ஃபினாலே யாராருன்னு பார்த்தீங்கன்னா வல்லத்தராகோட்டை யங்ஸ்டார் டீமுக்கும் பன்னீர் தேவர் அறக்கட்டளை அந்த டீமுக்கும் டாப் 2 டீம்ஸ். இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. டாஸை வின் பண்ணது வல்லத்தராகோட்டை, சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அதே பேர் ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் மாலையீடு கார்த்தி எப்படி வெளியே போனாங்களோ அப்படியே உள்ளே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தோனி முத்தா ஓரத்துலேருந்து கிராண்டட் 2-ஆ இருக்கும். செகண்ட் பால் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே ஃபீல்டர் கைக்கே போகணும்னு நினைக்கிறேன். முகிலன் அங்கே ஃபீல்டர் தட்டி பிடிச்சிட்டாரு. எல்லாரும் ஷாக் ஆகிருப்பாங்க. முதல் விக்கெட் பறி போகுது இங்கே ஏர்லியரா. பேட்ஸ்மேன் அம்ஜத் லெஃப்டி திருக்கி விட்டாரு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. இவர் எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்காரு. ஆல்ரெடி ஸ்ட்ரைக்ல டவுன் தி ட்ராக் சான்ஸ் பாருங்க. பேர் தான் நிக்கிறாரு. கேட்ச பிடிக்க முடியாது. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நடுவால இருக்கு பந்து. மணி நல்ல த்ரோ 2 ரன். ஷாட்டுங்க. வெயிட் பண்ணி பாலை கடைசி வரைக்கும் பார்த்துருக்காரு. எஸ் எதுவுமே போலையா என்னவா? அங்கே அவங்க டீம்ல இருந்து 6 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைனை தாண்டிருச்சுன்னு அம்பையர் தான் செக் பண்ணி கொடுக்கணும். எஸ் 6 தான் கொடுத்துருக்காங்க. லைனை தாண்டி இருக்கு. செமி ஃபைனலை தொடர்ந்து இந்த ஃபைனல்லையும் இவரோட ஆட்டம் அனல் பறக்குது. ஸ்டெம்ஸ் ஓபன் பண்ணி ஆஃப் ஸ்டெம்ஸ்ல பால் டர்ன் ஆகும். 2 ரன் ஓட பார்ப்பாங்க. மணி எங்க ஃபீல்டர் 2 ரன். ஒரு ஓவர் முடிவுக்கு 1 விக்கெட்ல இருந்து 13 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட குமரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஸ்டெம்ப்ல ஒயிட் ரீ பால் ஜாக்கிங் லென்த்ல நேரா உள்ள எடுத்து வந்து போட்டாரு. அந்த மாதன் சிங்கிள் கேப்ல 2 ரன் அழுத்திடுவாங்க. இல்ல நோ சொல்லிட்டார் அம்ஜத். லெஃப்டி ஸ்ட்ரைக்ல கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. பால் எழுப்பி ஒரு நினைச்சிருப்பாரு. எஸ் பிக் பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் கான். சாரி செகண்ட் விக்கெட் கான். மாலையீடு கார்த்தி ஆட்டமுக்கு வெளியே. குமரேசன் நல்லா போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் 4 ஆறு இல்லாத ஓவர். நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் ஐஎஸ்பிஎல் விக்கி. லாஸ்ட் 1 ஒரு முக்கியமான பந்து ஸ்லாட்ல இருந்துச்சு. அவர் எதிர்பார்த்த இடத்துல இருந்துச்சு. எஸ் கொட்டக மேல அடிச்சு விட்டுட்டாரு. 6 இல்லாத ஓவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் அடிச்சு தரேன் 6 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. 2 ஓவர் முடிவுக்கு 23. 2 விக்கெட்ல இருந்து இந்த ஓவர் போட மாதன் அருண்தகில இருந்து லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு மாதன். மணி அங்க கேட்ச பிடிச்சிருக்காரு. யங்ஸ்டர் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் வெங்கட். செகண்ட் பால் ஓவர்தகில இருந்து எஸ் கீப்பர் கேட்ச் டேக்கன். அடுத்து 2 விக்கெட். தி யங்ஸ்டர் மாதன் இன்ட்ரஸ்டிங்கா எடுத்து போக பார்க்கறாரு இந்த ஃபைனல. என்ன டி-ஷர்ட் தான் அவருக்கு பத்தாம டக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடிக்கடி. இந்த பிரம்மாண்டமான கிரிக்கெட் போட்டிக்கு 1 லட்சம். அடுத்த பேட்ஸ்மேன் பிரசன்னா உள்ள வந்தாரு. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல வைடு பவுலரான அங்க ஃபீல்டர் சான்ஸ் பால் கையில போயிருக்கு. கேட்ச் பிடிச்சாரு மாதன். ஃபைனல்ல தலையில கை வச்சிட்டு போயிட்டு இருக்காரு பிரசன்னா. யங்ஸ்டருக்கு ஹாட்ரிக் சேருது. அப்ளாஸ் கிடைக்கும் கண்டிப்பா. எடுத்த 3 விக்கெட்டும் கரண்டான விக்கெட்னு சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் வேந்தன் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாரு. மாதன் பேட்டை எடுக்கிறதுக்குள்ள ஒரு வேகம் குயிக்கரா கீழே உருட்டி விட்டாருன்னு சொல்லலாம். டக்கின் பண்றாரு பாருங்க. 2 more to go.
டாப் ஏஜ் இங்க கீப்பர் யாராலையும் பிடிக்க முடியாது. கவர்ஸ்ல ஆள் வச்சிருந்தா இன்னொரு விக்கெட்டா இருந்திருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இந்த ஓவர்ல வர்ற முதல் ரன் விக்கி ஸ்டேக்ல லாஸ்ட் ஒன். ஒரு முக்கியமான பந்து புல் ஷாட்டுக்கு போனாரு ஃபீல்டர். ஐயோ கேட்ச் டிராப்புங்க முகில நீங்க புடிச்சிருந்தா ஒரே ஓவர்ல 4 விக்கெட்டா இருந்திருக்கும். நறுக்குன்னு விக்கெட்டா இருந்திருக்கும். பவுண்டரி போயிருச்சு. முதல் பெரிய ஷாட் இந்த ஓவர்ல. 3 ஓவர் முடிவுக்கு 29 5 விக்கெட்ல இருந்து 6 பால் ரெங்கி வந்திருக்காரு. ரெங்கராஜ் இங்கே தொங்குது. கீப்பரா பவுலரான்னு பாப்போம். கார்த்தி விரட்டி பாக்குறாரு. எஸ் பாலுக்கு போயிட்டு டேக்கன். போன ஓவரோட கடைசி பந்து தான் கேட்ச விடுவோம். இந்த பந்தை விட மாட்டோங்கிற மாதிரி. அனதர் விக்கெட். 6வது விக்கெட். வேந்தனும் ஆட்டமிழந்து வெளியே. இந்த ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். ரெகு நியூ பேட்ஸ்மேன். முயற்சி கண்டிப்பா ஒரு ரன் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். நோ சொல்லிட்டார் விக்கி. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ரெங்கி டு விக்கி. பேட்டுக்கு கீழே. சோ டாட் பால். மச் நீடட் டாட் ஃபார் வல்லத்ரா கோட்டை. எஸ் இங்கே தொங்குது கீப்பர். ஃபுல் டாஸ் பால். அனதர் விக்கெட். தப்பான ஷாட் செலக்ஷனுக்கு போயிட்டாரு விக்கி. அனதர் விக்கெட்டை இழக்குறாங்க ரெங்கி. இழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி. 2 more to go. ஃபுல் டாஸ். கீப்பருக்கு பின்னாடி ஒண்ணுதான் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. லாஸ்ட் ஒன்னு டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. இந்த பந்து எஸ் விக்கெட்டுங்க. பேட்ல பட்டு தான் போயிருக்கு. லாஸ்ட் பால் விக்கெட்டோட 2 யங்ஸ்டர்ஸ் மாஜன் அண்ட் ரெங்கி 2 பேரும் நிலைக்குலைய செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 ஓவர்ஸா பவுலிங் டாமினேஷன் பார்க்க முடிஞ்சு. எக்கச்சக்க விக்கெட். அதே மாதிரி சிக்கனமாவும் போட்டிருக்காங்க. எக்கனாமிக்கல் ஸ்பெல். ஒரு இன்னிங்ஸ் முடிவுக்கு 31 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் ரெங்கி 2 ரன்ல போட்டிருக்காரு. சோ 4 ஓவருக்கு 32 டார்கெட் ஃபார் வல்லத்ரா கோட்டை யங்ஸ்டர். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய டிஸ்கஷன் போகும். நம்ம கிரவுண்ட் தானே ஆடி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓபனிங் பேட்ஸ்மேனா தோனி முத்தா ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. நான் செகண்ட் எண்ட்ல உதயா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பர்த்திரன் பிரசன்னா. இவங்களும் பவுலிங் லைன் அப் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. நல்லா மிடில் பண்ணிருக்காரு. நோ சொல்லிட்டாங்க. விக்கி அங்க சிங்கிள். புதிய ஸ்ட்ரைக்ல வெல் பிளே. ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சமா சேகரிக்க நினைக்கிறாங்க. சிங்கிள். லாங் ஆன்ல இதுவும் சிங்கிள் அமையும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டபுள்ஸும் டாட் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது 2 டீமுக்கும். புதிய ஸ்ட்ரைக்ல 4th ஒன். வெல் டிஃபென்ஸ். கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லிப் ஆயிட்டாரு பிரசன்னா. 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2. சோ அங்க மாலையிடம் விழுந்திருக்காரு. பிரசன்னா விழுந்திருக்காங்க. எஃபோர்ட் போடுறாங்க. ஃபுல்லா ஓபன் பண்ணிருக்காரு. வெல் பிளே. லெக் ஸ்டம்ப்ல அதே திசை. இதுவும் டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் வேந்தன் வெரைட்டி பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுக்கல. ஆனா நோ சொல்லிட்டாரு முத்துக்குமார். லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து. இப்போ வரைக்கும் 6 ரன் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒய்டு கொடுத்திருக்காங்க. 1 வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஒரு பால் ஆட் ஆகுது. ஒரு ரன் ஆட் ஆகுது. வெல் பிளே. வெல் டிஃபென்ஸ். டாட்ஸே விடாம ஆடி இருக்காங்க. எல்லா பால்ல ரன்ஸ் வந்திருக்கு. இடையில ஒரு டபுள் வந்திருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு நோ விக்கெட் 8 ரன். யங்ஸ்டர் வல்லத்ரா கோட்டை. செகண்ட் ஓவர் போட சூர்யா வந்திருக்காரு. 4th இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். கீப்பருக்கு பின்னாடி ராஜ்கமல் இப்பதான் பெருமூச்சு விடுவாரு. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி. சூர்யா வந்த உடனே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. வித்தே கொடுக்காத பால். யாக்கிங் லென்த்ல சிங்கிள். புதிய ஸ்ட்ரைக்ல லாங் ஆன்ல இது ஒரு சிங்கிளா இருக்கும். கார்த்தி அங்க ஃபீல்டர். ஃபுல் ஷாட்டுக்கு லெக் ஸ்டம்ப்ல சிங்கிள். இதுவும் எஸ் வைடு கோட்டுக்கு உள்ள அம்பையரா தான் சொல்லியிருக்காரு. டாட் பால். வேலிட் டாட் பால். நேருக்கு நேர் பவுலர் காலை வச்சு தடுத்து பார்த்தாரு. முடியல. பின்னாடியே வெங்கி. சிங்கிள். ஓவரா இருந்திருக்கு சூர்யா கையில இருந்து. வித் ஒரு விக்கெட்டோட 2 ஓவர் முடிவுக்கு 12 ரன். பால் டு பால் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்ல இருந்து மீதமுள்ள 12 பாலுக்கு ரவுண்டா 20 ரன் தேவை. ஓவருக்கு 10 ரன் ரேட். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். 2 நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதுல ஒரு ஆள் விக்கியா இருப்பாரு. விக்கி தான் இந்த ஓவர் போட வந்திருக்காரு. ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன். வெல் பிளேட். ஃபீல்டர் கைக்கு நேர ஸ்டம்ப்ல பல்ல சிங்கிள். கண்டிப்பா இந்த ஓவர் மேட்ச் ஓவர். இந்த ஓவர் பொறுத்து அமையும் இந்த மேட்ச் அப்படிங்கிறப்போ கேப்ல இப்போ வரைக்கும் பிளேஸ் பண்ணிட்டு பார்க்க முடியுது. 2 ரன் கணக்கால். எஸ் 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2 க்ளோஸ் கால் அடிச்சு விக்கெட் அப்பீல் எடுக்கிறாங்க. 2 ரன்.
1-2 மாறிச்சு போன பால். இப்போ நேருக்கு நேரா பெரிய ஓபன். பம்ப் ஆயிருச்சுங்க பவுண்டரி. மேட்ச் நீடட் 4. என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓய் சேஃபா. ஒன் ஹேண்டடா கேட்ச பிடிச்சிருக்காருங்க. எஸ் விக்கெட் தான் கொடுத்திருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறமா உடம்புல பட்டு 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிட்டாங்க. கம் பேக்கிங் டெலிவரி பலிக்கு பலி பந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா மணி இணையறாரு உதயா கூட 8 பாலுக்கு 13 நீடு. ஒரு டபுள் ஆன பாப்போம். ஃபீல்டர் எல்லாம் லைன்ல இருந்தாங்க. ஓ பிரசன்னா எஸ் ஸ்டூடண்ட் ஓடி எடுக்கப்பட்ட 2 மணி வந்த உடனே ஒரு 2 மூவ் பண்றாரு சைஸா. 7 பாலுக்கு 11 ஒரு முக்கியமான பந்து. ஷாட் என்னங்க இது? வாட் அ மேன்! ஸ்டாண்டர்ட் டெலிவர். ஒட்டுமொத்த கண்ணும் மணி மேல தாங்க இருக்கும். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த ஷாட்டை. வாட் அ ஹிட்! கேம் சேஞ்சிங் ஷாட்டுங்க இது. 3 ஓவர் முடிவுக்கு 27 2 விக்கெட் இழந்து நிறைய அட்டாக் போயிட்டு இருக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும். நேத்திய டேல அந்த பேட் லைட்ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. கார்த்தி வந்தாரு 6க்கு 10 டிஃபெண்ட் பண்ணாரு. இப்போ 6க்கு 5 அது சாத்தியமானு பாப்போம். உதயா ஸ்ட்ரைக்ல வாட் அ பால். பிட்ச் ஆஃப் த பால்ல இருந்து குயிக்கரா இருந்துச்சு. 5 பாலுக்கு 5 மாறுது இந்த ஃபைனல். மணி வந்து இததான் சொல்லுவாரு, ஏன்ட்ட ஒரு பால மாத்தி விடு அப்படின்னு. செகண்ட் பால் டவுன் த ட்ராக் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் மாலையிடு அதிகபட்சமா ஒரு ரன்னா இருக்கும். எஸ் சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல 6 அடிச்ச பேட்ஸ்மேன் மணி. ஃபிளிக்கு போனாரு சான்ஸ் பால். ஒரு சிங்கிள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த டபுளும் டாட் பாலும் தான் மேஜர் ரோல் பிளே பண்ண போகுதுன்னு. ஸோ அப்படிதான் இப்போ வந்து நிற்கிது டாட்டா டபுளா. 3க்கு 3 வெல் பிளேட் சான்ஸ் பால். நான் இததாங்க சொன்னேன். அது போய் முட்டினாலும் முட்டாட்டாலும் ஓடி எடுத்துருவாங்க. சான்ஸ் பால் உதயா. இது என்ன நடக்க போகுது? நாட் அவுட் கொடுத்திருக்காங்க. சிக்னல் 2 ஓடி எடுக்கப்பட்ட 2. வெரி க்ளோஸ் காலா இருந்தது. இப்போ அகைன் உதயாவே ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. 2 பாலுக்கு 1 நீடு. அட் லாஸ்ட் மேட்ச் டை. கிளீன் பால். எஸ் விக்கெட்ல பட்டு பின்னாடி போயிருக்கு. விக்கெட் தேடி கொடுத்திருக்காரு இங்க கார்த்தி. லாஸ்ட் பால் வரைக்கும் போயிருக்கு இந்த ஃபைனல். இப்போ ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரெங்கி என்ன பண்றாருன்னு பாப்போம். 1க்கு 1. லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. இப்போ பேட்டிங்ல என்ன பண்றாருன்னு பாப்போம். வாட் அ மேட்ச், வாட் அ ஃபைனல். அப்படிங்கிறப்ப தட்டி சான்ஸ் பால். பிரசன்னா ஓடி எடுத்துட்டாங்க. விழுந்திருக்காரு மணி. வாட் அ மேட்ச். வல்லத்தர கோட்டை மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபைனல்ல 1 lakh டோர்னமெண்ட் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். மணி ஸ்டீல் த செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காலம் மாறலாம் காட்சி மாறாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மேட்சே மாத்தி கொடுத்திருக்காரு மணி. அந்த 6 இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குதுங்க. அந்த மாதிரியான மேட்ச். சோ ஹார்ட் லக். நல்ல ஒரு டீம் எஃபர்ட். இருக்கிற எல்லா நல்ல டீமையும் வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்தாங்க. இந்த டோர்னமெண்டோட ரன்னர் அப் அப்படின்னு சொல்லலாம். 4th 5th பிரைஸ் அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. கப்புக்கு மட்டும் டாஸ் போட்டுறாங்க. அண்ணா யாருக்கு அதனை எதிர்த்து கௌரவிக்கப்படுகிறது. திருச்சி பாராளுமன்ற வேட்பாளரும் பாசறையினுடைய மாவட்ட கழக செயலாளருமான அருமை தம்பி கருப்பையா அவர்களே, வருகை தந்திருக்கிற பரிசுகளை வழங்கியிருக்கிற தொழில் அதிபர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை மாப்பிள்ளை கார்த்திக் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் கன்சல் போகம் அவர்களே, அருமை தம்பி ஐடி விங்கினுடைய மண்டல பொறுப்பாளர் சதீஷ் அவர்களே, இந்த விழாவினை ஏற்பாடு செய்த முத்துக்குமார், மாப்பிள்ளை உதயகுமார் போன்ற அவரோடு சேர்ந்து இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும், இந்த ஊரிலே ஒத்துழைப்பு கொடுத்த பெரியவர்கள்,
வரையிருந்து பாராட்டுக்குரியவர்களாக இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் வருகிறதாக இருந்தார்கள். தேனியிலே நடக்கிற பொதுக்கூட்டத்திற்கு இந்த கழகத்தினுடைய செயலாளர் எடப்பாடி அவர்கள் வருகிறதுனால் அங்கே செல்கின்ற அவசிய வேலையினாலே இங்கே வர முடியாத காரணத்தினாலே 3 மணிக்கு கூட என்னிடத்தில் போன் செய்து நம்முடைய பாசறையினுடைய செயலாளர் கருப்பையா வருவார், புதுக்கோட்டையிலிருந்து வர ஆட்களை வர சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலும் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு அருமையான விளையாட்டாக இங்கே விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். தெரிஞ்சிருந்தா கூட நான் வந்து மத்தியான நேரத்துல எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வீரர்கள், நல்ல இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 ஆண்டு காலமா நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விழாவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் வளத்திராக்கோட்டையில இருக்கிற, பாலக்குடியில இருக்கிற, வளநாட்டில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் மாலை வணக்கம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் விழாவை நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையுடைய சார்பாக வள்ளத்திராக்கோட்டையிலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் திருவிழாவிற்கு என்னோடு வருவதென்று வாழ்த்தியிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் ஈசிஆர் அவர்களையும், என்னோடு 2வது பரிசை வழங்கி வாழ்த்தியிருக்கக்கூடிய அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களையும், வள்ளத்திராக்கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரி கன்சல் பேகம் அவர்களையும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிரிக்கெட் அசோசியேஷனுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் பரமன் அவர்களையும், நம்முடைய ஐடிஐனுடைய மண்டல இணைச் செயலாளர் அருமை சகோதரர் சதீஷ் அவர்களையும் மற்றும் இங்கே வருவதென்றுள்ள அத்துணை பாசறை நண்பர்கள், இளைஞர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த வளத்திராக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த அத்துணை இளைஞர்களையும் பார்வையாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, நிகழ்வுகள் செய்தாலும் கூட எல்லாருடையும் முன்னோக்கி சென்று முதல் அடியாக வைத்து தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிகழ்வை நம்முடைய வள்ளத்திராக்கோட்டை பகுதியில் உள்ள நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பாசறையினுடைய தந்தைமார்கள் நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செய்து கொண்டிருப்பதற்கு முதலிலே உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி, என்னால் முடிந்தவரை இந்த நிகழ்வுக்கு உங்களோடு நான் முழுமையாக இருந்து ஒத்துழைத்து இந்த நிகழ்வை இன்னும் மேலும் மேலும் சிறப்பான நிகழ்வாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம். நன்றி சொல்லி வாழ்த்துக்களை கூறி விடுகிறேன். நன்றி. நன்றி. எம்டிசிசி கத்தக்குறிச்சி அணி, எம்டிசிசி கத்தக்குறிச்சி கோப்பை ஒப்பயம் அளித்த பிரேம் அண்ணனுக்கு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கருப்பையாளன் அவர்கள் பொன்னாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றது. வி.சி. ராமையா இங்கு வருகின்றிருக்கும் அருமை மாமா வி.சி. ராமையா அவர்களையும், அருமை அண்ணன் கருப்பை அண்ணன் அவர்களையும், ஊராட்சி மன்ற தலைவர்களையும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும், விளையாட்டு வீரர்கள் அனைவரும் வரவேற்கிறோம். மற்றும் இங்கே விளையாட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்க முத்துக்குமார் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறதுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியான விஷயமும் கிடையாது. ஒருங்கிணைந்து பண்ணுறதும் ரொம்ப சாதாரண விஷயமும் கிடையாது. அதை சரியாக ஒருங்கிணைச்சு அந்த பரிசுகளை சரியாக வாங்கி வீரர்களை ஆர்கனைஸ் பண்ணி கிரவுண்டை ரெடி பண்ணி ஒரு விளையாட்டு நடத்துறது இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ஒத்துழைப்பு கொடுக்குற அனைத்து நல்ல எண்ணங்கள் கொண்ட எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை வருஷம் அண்ணன் கருப்பை சொன்ன போல அவர்கள் முன்னிலையும் ப்ளஸ் மற்ற இதர கட்சிக்காரர்கள், நம்ம அதிமுக கட்சிக்காரர்களோடும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் தலைவரும் எந்த வித இடையூறு இல்லாமல் நல்லபடியாக நடத்துறதுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பரமாண்ணன் நீங்க வரீங்க. பரமண்ணன் அவங்களுக்கு பொன்னாடை போட்டு புகழாரம் சுட்டும்படி அன்போடும் பண்போடு கேட்டுக்கொள்கின்ற கைத்தட்டு உற்சாகப்படுத்துங்க. அண்ணா டிஐ வாங்கண்ணா, டிஐ நேரடி ஒளிபரப்பு வாங்கண்ணா. வாங்க 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 அண்ணா. கமான் கமான், வேற மாதிரி
ஜெயராம் அவர்களுக்கும் உள்ளூர் யூடியூப் சேனல் வினோத் அண்ணன் அவர்களுக்கும் பொன்னாடை கொண்டு புகழாரம் சூட்டப்படுகின்றது. சிவா அவர்களுக்கும் ஜெயராம் உற்சாகப்படுறீங்க. உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு இந்த பிரம்மாண்டமான கிரிக்கெட் நடுவர் அற்புதம். ஆமா அம்மான் ப்ரோ, சக்தி ப்ரோ, வாங்க ப்ரோ. சக்தி அண்ணா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னாடை போட்டு இறுதியாக ஆலங்குடி குமார் அவற்றை கௌரவிப்பார்கள். கைத்தறி உற்சாகப்படுறோம்ப்பா. ஆலங்குடியின் மகிமை, ஆலங்குடியின் பெருமை குமார் அண்ணனுக்கு இளைஞர் மற்றும் இளைஞர்கள் பாசறை செயலாளர் கருப்பையா அண்ணன் அவர்கள் பொன்னாறு கிளைகள் கிடையாது நிலட்டு நிலை அண்ணனுக்கு பொன்னாறு பெற்று மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாடு லெவல்ல சென்னை சிங்கமுக்கு ISPL விளையாடுறாரு. அவருக்கு வெள்ளி செயின். வாங்க வாங்க, யாராவது ஒருத்தர் ரிசீவ் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் சுந்தர், மேன் ஆஃப் தி சீரிஸ் டு ISPL விக்கி, அவருக்கு பதிலா வேந்தன் வாங்குறாரு. வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முள்ளங்குறிச்சி சுந்தர் அண்ணா சில்வர் செயின் பிரேஸ்லெட் நினைக்கிறேன். அது பேட் அவர்கள் மணியம்பலம் சிவா பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் மணியம்பலம் சிவா அவருக்கு பேட் ஒன்னு ஸ்பான்சர் பண்றாங்க. பெஸ்ட் ஆல் ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மணியம்பலம் சிவா. பெஸ்ட் பவுலர் யூனிக் ஸ்போர்ட்ஸ் கீர்த்தி அவர்களுக்கு மொபைல் ஃபோன் அற்புதமான பந்து. பெஸ்ட் பவுலர் அவார்டு கீர்த்திக்கு போகுது. மொபைல் ஃபோன் பிளஸ் ஷீல்ட். இந்த மண்ணில மேட் இன் ஓவர் போட்ட பவுலர் எல்லாரும் பாராட்டுவாங்க. இந்த மண்ணில வீர வளர்ந்த மண்ணின் மைண்ட்ல மாதன் இந்த ஃபைனல் மேட்ச்ல ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தாரு. மண்ணின் மைண்ட்ல இருந்து ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த ஃபைனல் மேட்ச்ல ஹாட்ரிக் இளம் வீரர் மதன் குமார் கைத்தடி உற்சாகப்படுறாங்க. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த மண்ணின் நட்சத்திரம் ஓகே 100,000 பரிசை மணியம்பலம் டீம் ஐந்தாவது பரிசை கட்டி பரிசு சென்ற அணி மணியம்பலம் கிரிக்கெட் கிளப். மூன்றாம் பரிசு பெற்ற யூனிக் முள்ளங்குறிச்சி வீரர்களை வரஅன்போடு அழைக்கிறோம். பெருமை யூனிக் ஸ்போர்ட்ஸ் கிளப். தேர்ட் பிரைஸ் இந்த மாட்டு கட்டுகிறார். யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் தஞ்சை யூனிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்பது அன்போடு தெரிவிக்கப்படுகிறது. நல்லா கைப்பற்றலாமே. நல்ல டோர்னமெண்டா இருக்கும். உண்மையிலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறைய விளையாடுறாங்க என்பதை அன்போடும் அன்போடும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். பன்னீர் தேவர் அறக்கட்டளை ஃபைனல்ல மேட்சை விட்டுருப்பாங்க. ஆனா எல்லா டீமையும் க்ளோஸ் பண்ணி மேல வந்த டீம் நல்லா கேட்டுக்கிட்டு. ஆமா இதெல்லாம் ஆமா 2025ஆம் ஆண்டிற்கான இரண்டாம் பரிசு வளர்த்தா ஓட்ட மண்ணில பெற்றவர்கள் பன்னீர் தேவர் அறக்கட்டளை. நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த 2025ஆம் ஆண்டிற்கான வல்லத்திரா ஓட்டை மாபெரும் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசு நல்ல ஜோரா கேட்டுடுங்க. முதல் பரிசினை கட்டி பறித்து சென்றவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் வல்லத்திரா ஓட்டை யங்ஸ்டார் அணியினர் என்பதை அன்போடு பண்போடும் தெரியப்படுத்தி வருகின்றோம். இந்த மண்ணில் யாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கக்கூடாது அந்த ஒற்றை குறிக்கோளோடு போராடி சிறப்பாக முதல் பரிசு பெற்றவர்கள் வல்லத்திரா ஓட்டையின் சொந்தக்காரர்கள். அற்புதங்க. கடைசி வரைக்கும் அட்லாஸ்ட் இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் வல்லத்தராகோட்டை யங்ஸ்டார் டீம் மண்ணின் மைந்தர்கள் தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க பெரிய கப்பை. வீரர்களுக்கு என்ன கொடுக்க நிறைய இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணிட்டு போயிடலாம். சிட்டு முள்ளங்குறிச்சி சீட்டு, வெங்கட் யூனிக் ஸ்போர்ட்ஸ், மாலையீட்டு கார்த்திக் பன்னீர் தேவர் அறக்கட்டளை, கணபதி மணியம்பலம், சூர்யா பன்னீர் தேவர், பாலா மணியம்பலம், மணி வல்லத்திரா கோட்டை. இதெல்லாம் ஸ்பெஷல் அவார்டு. ஒரு மேட்ச்ல ஏதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு. நவீன் முள்ளங்குறிச்சி, இந்த பையன் ராஜ்கமல் பன்னீர் தேவர், அஞ்சத் பன்னீர் தேவர். கொஞ்சம் வண்டி போறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்துருங்க. அஞ்சத் பன்னீர் தேவர், வெங்கட் பன்னீர் தேவர், தேவா யூனிக் ஸ்போர்ட்ஸ், ராஜா யூனிக் ஸ்போர்ட்ஸ், ஈஸ்வரன் மணியம்பலம், தினகரன் மணியம்பலம். அனைவருக்கும் சிறப்பு பரிசு. சிறப்பான முறையில் அவர்களை விளையாட்டை வெளிப்படுத்திய அனைத்து வீரர்களுக்கும் கொள்கிறோம். எங்களுக்காக அனைத்து வழங்கிய நம்புகுடி கார்த்திக்
எஸ் திலகர், முட்டாள் என்ற முத்துக்குமார் மற்றும் எம் கனகராஜ் கத்தக்குறிச்சி, ஆதி மோகனகுமார் அறந்தாங்கி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தற்போது தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பிரைஸ் அமௌண்ட கவர்ல போட்டு அந்த கேப்டன்ஸ் கொடுங்க. இவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு சவுண்டு